கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நாம் காலடி வைத்திருக்கிறோம். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக ஆண்டவர் நமக்கு கொடுப்பது மத்தேயு 8ஆம் அதிகாரம் 13வது வசனத்தினுடைய இடைப்பகுதி. நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, இந்த வார்த்தை தான் இந்த மாதத்தில் நாம் கடைபிடித்து நடக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு பெருத்த நன்மைகளை தரப்போகிறார். இதை பற்றி பார்க்கும்போது ஒரு 100க்கு அதிபதி கிட்ட ஆண்டவர் சொல்கின்ற ஒரு வார்த்தையாக இதை பார்க்கிறோம். பாருங்கள், அந்த 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரன் ரொம்ப கடினமான ஒரு வியாதி, திமிர்வாதத்தினால் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறான். அவனை எப்படியாவது சுகப்படுத்த வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு அந்த 100க்கு அதிபதி இயேசுவை அணுகுகிறார். இயேசு என்ன சொல்கிறார்? உன் வீட்டுக்கு வந்து நான் ஜெபம் செய்கிறேன் என்று சொல்லும்போது அவன் என்ன சொல்கிறான்? நீர் என்னுடைய வீட்டிற்கு வருவதற்கு நான் பாத்திரம் அல்ல, கொஞ்சம் கூட நான் தகுதி இல்லாதவன். அதனால் நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்கள், என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாவான். அந்த அளவுக்கு அவனுக்கு நம்பிக்கை ஆண்டவரிடத்தில் இருந்தது. பாருங்கள், அவன் பெரிய 100 பேருக்கு அதிபதியாக இருந்தாலும் ஒருவனை போ என்றால் போகிறான், ஒருத்தவனை வா என்றால் வருகிறான். அதாவது நம்முடைய லாங்குவேஜில் சொன்னோன்னா, உட்காருனா உட்காரு, எழுதுனா எழுதுரு. அந்த அளவுக்கு அவன் அவ்வளவு ஒரு பெரிய பதவியில் இருந்தாலும் அவனுடைய விசுவாசம், அவனுடைய நம்பிக்கை, அதனால தான் ஆண்டவர் அந்த வார்த்தையை அவனுக்கு சொல்லுகிறார். சொல்லி முடித்த உடனே அவனுடைய வேலைக்காரன் சொஸ்தமாவதை நாம் பார்க்கிறோம். ஆம், நம்முடைய விசுவாசம் எங்கே இருக்கிறது? நம்முடைய நம்பிக்கை எங்கே இருக்கிறது? பாருங்கள், அதே வேதத்தை பார்க்கும்போது இயேசுவோடையே இருந்த சீஷன், இயேசுவோடையே கூட ஊழியம் செய்தவர், அவர் என்ன செய்கிறார்? தோமா. பார்க்கும்போது யோவான் 20வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது யோவான் என்ன செய்கிறார்? இயேசு உயிர்த்தெழுந்த உடனே சீஷர்களுக்கு என்ன செய்கிறார்? தன்னை காண்பிக்கும் பொருட்டாக வருகிறார். அவங்களை பார்த்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லிவிட்டு என்ன சொல்கிறார்? தன்னுடைய கைகளையும் தன்னுடைய காயத்தையும் தன்னுடைய விழாவையும் காட்டி அவர்களுக்கு எல்லாம் தன்னுடைய எல்லா காரியங்களையும் காட்டி கொண்டு இருக்கும்போது அவங்க என்ன செய்கிறாங்க? அதை குறித்து அவங்க ஆண்டவரை பற்றி அவங்க என்ன செய்கிறாங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஆண்டவரும் உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லிவிட்டு இப்போ செல்கிறார். ஆனால் இது தோமா அதை ஒத்துக்கொள்ளவில்லை. அவர் என்ன சொல்கிறார்? என்னுடைய கைகளை, என்னுடைய விரலை என்ன செய்ய, என்னுடைய கைகளை தொட வேண்டும், அதே நேரத்தில் என்னுடைய கையை அவருடைய விழாவில் போட வேண்டும். அதை போட்டு நான் டெஸ்ட் பண்ணால் தான் ஆண்டவர் உண்மையிலே உயிர்த்தெழுந்தாரா என்னன்னு நான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு அவர் திட்டவட்டமாக கூறுகிறார். அப்படி என்றால் அவருடைய விசுவாசம் எங்கே இருக்கிறது? இயேசுவோடே இருந்த சீஷன் பாருங்கள். அதனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? 8ஆம் நாளிலே அந்த 20வது அதிகாரத்தை பார்க்கும்போது 8வது நாளிலே மீண்டும் வருகிறார். வந்து அந்த சீஷர்கள் எல்லாம் கூடியிருக்கிற இடத்துல தோமாவை பார்த்து, உன்னுடைய விரலை நீட்டி என் கையை பார், உன்னுடைய கைகளை போட்டு என்னுடைய விழாவை தொட்டுப்பார் என்று சொல்கிறார். சொல்லிவிட்டு என்ன சொல்கிறார்? அவிசுவாசமாக இராமல் விசுவாசியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறார். அவிசுவாசியாக இராதே, நீ எந்த காரணத்தை கொண்டு நம்பிக்கை இல்லாதவனாக இருக்காதே, நம்பிக்கை உள்ளவனாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிவிட்டு அவர் போகிறத நம்ம பார்க்குறோம். அப்படி தான் பாருங்கள், நம்முடைய விசுவாசம் இந்த மாதத்தில் ஒருவேளை நம்ம ஜெபித்து கொண்டு இருக்கலாம் பல காரியங்களுக்காக. எந்த இது வேணுமோ, ஒருவேளை வியாதி நிமித்தமோ, இல்லது நம்ம பண கஷ்டமோ, மன கஷ்டமோ, இல்லை எந்த பிற சமாதானமின்மை, எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? விசுவாசத்தோட நம்பிக்கையோடு ஜெபிக்க வேண்டும். இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம்னா கண்டிப்பாக நடக்கும். பாருங்கள், இன்னொரு உதாரணத்தை கூட நம்மளால் சொல்ல முடியும். பாருங்கள், ஒரு பெண்ணானவள் 12 வருடமாக அவர் பெரும்பாடோடு கஷ்டப்படுகின்றார். தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் அழிக்கிறார், எல்லா பணத்தையும் அழித்து விட்டு ஒரு அவல நிலைக்கு தள்ளப்படுகின்றார். சமுதாயத்தில் அவளுடைய நிலைமை மிகவும் பரிதாபமான நிலைமை. அந்த நிலைமையில் அவள் இருக்கும்போது அவள் என்ன செய்கிறார்? நம்பிக்கையோடு என்ன செய்கிறார்? இயேசு வருகிறார் என்று அறிந்த உடனே ஓடி போகிறாள். அந்த இடத்துல எல்லாரும் இயேசுவை நெருக்கிறாங்க. எத்தனையோ பேர் நெருக்கிறாங்க, வலப்புறம் இடப்புறம், தோள்பட்டையை நெருக்கிறாங்க, கைகளை நெருக்கிறாங்க, எல்லாத்தையும் நெருக்கிறாங்க. அப்படி அந்த கூட்டத்துக்கு மத்தியில் அவள் ஓடி சென்று அவருடைய இயேசுனுடைய வஸ்திரத்தினை ஒரு ஓரத்தை தொடுகிறாள். உடனே சுகம் பெற்றுக்கொள்கிறாள். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், என்னை தொட்டது யார்? ஏன்னா அவருடையத்துலேருந்து அந்த வல்லமை புறப்பட்டதை அவரால் உணர முடிகிறது. அதனால தான் அந்த வார்த்தையை சொல்கிறார். அப்போ எத்தனையோ பேர் தொட்டாங்க. அதை பார்க்கும்போது ஒரு நிமிஷம் நம்ம சிந்திக்கணும். எத்தனையோ பேர் அவரை தொட்டாங்க, இடித்தாங்க, எல்லாம் பண்ணாங்க, நெருக்குனாங்க. இத்தனை பேரோடு நெருக்கும்போது அந்த ஒரே ஒரு பெண்மணியை மட்டும் ஆண்டவர் தன்னுடைய வல்லமையினால் அவளுக்கு சுகம் கொடுக்கறதை நம்ம பார்க்கணும். அதுக்கு காரணம் என்ன? அவளுடைய விசுவாசத்தோடு சென்று தொடுகிறாள். விசுவாசத்தோடு எப்படி நான் பெற்றுக்கொள்வேன்? நம்பிக்கையோடு செல்கிறாள், தன்னுடைய வியாதி சுகமாக வேண்டும் என்று. அப்படிப்பட்ட நம்பிக்கை இந்த மாதத்தில் நமக்கு ஏற்பட வேண்டும். இது வரைக்கும் நம்ம எப்படி இருந்தோமோ அதை பற்றி இல்லை. இனிமேல் நம்ம என்ன செய்யணும்?
ஒரு நம்பிக்கையோடு நம்ம ஜெபிக்க வேண்டும். கண்டிப்பாக ஆண்டவர் நமக்கு செய்வார். அப்படிப்பட்ட பெண்ணை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார். அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தினுடைய 48வது வசனத்தை பார்க்கும்போது அவர் சொல்கிறார், மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நான் உனக்கு சுகம் கொடுத்ததை விட உன்னோட நம்பிக்கை தான் உன்னை இந்த வியாதியிலேருந்து காப்பாற்றியது என்று சொல்லி சமாதானத்தோடு போய் என்று சொல்லி சந்தோஷமாக அந்த பெண்ணை அனுப்பி விடுவதை பார்க்கிறோம். நம்முடைய விசுவாசம் எங்கே இருக்கிறது? தோமாவை போல் இருக்கிறதா, அல்லது அந்த 100க்கு அதிபதி போல் இருக்கிறதா, அல்லது இந்த பெண்மணி போல் இருக்கிறதா? ஒரு நிமிஷம் நம்ம யோசித்து பார்க்கணும். இன்னும் கூட ஒரு காரியத்தை சொல்லலாம். பாருங்கள், பேதுரு பாருங்கள், வலைகளை அலசி கொண்டு இருக்கிறான். அந்த இடத்துல இயேசு என்ன செய்கிறார்? வருகிறார். அவன் கவலையோடு இருக்கிறத பார்த்துட்டு என்ன சொல்கிறார்? அந்த பக்கமாக வலையை போடுன்றார். அப்போ அவன் என்ன சொல்கிறான்? ஒரு வார்த்தை சொல்கிறான், ராமொழுதும் பிரயாசப்பட்டோம், ஒரு பலனும் இல்லை, இருந்தாலும் உங்களுடைய வார்த்தையின்படி நான் போடுறேன் வலையன்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு போடுறான். போடும்போது வலைகள் கிழியத்தக்கதாக மீனை என்ன செய்கிறான்? இழுக்க முடியல. அந்த போட்டில் இருக்க இந்த போட்டில் இருக்க எல்லாரும் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஹெல்ப் பண்ண உடனே அவனால் என்ன செய்ய முடியுது? அந்த வலையை எடுத்து அந்த மீன்களை அப்புறப்படுத்துகிறார்கள். அப்போ தான் ஆண்டவர் நான் சொல்கிறார், அதுக்கு அடுத்தபடியாக ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை என்ன செய்ய போகிறேன்? நான் மனுஷர்களை பிடிக்கிறவங்களா மாற்ற போகிறேன், வலையை போட்டுட்டு என்னை பின்பற்றி வாழ்கிறேன். உடனே அவன் செல்கிறான். அதுக்கு காரணம் என்ன? அந்த காரணத்தை பார்க்கும்போது அவன் நினைக்கிறான், ஒரு நிமிஷம், மீனே அவர் வார்த்தைக்கு கீழ்ப்பட்டு இத்தனை மீன் நமக்கு கிடச்சி, வலை கிழியத்தக்க மீன் கிடச்சிச்சின்னா இவர் பின்னால் போனால் இந்த உலகம் முழுதும் இருக்கிற ஆத்துமாக்களை ரட்சிப்புக்களை என்னால் கொண்டு வர முடியும் என்ற தீர்மானத்தோடு அவன் என்ன செய்கிறான்? புறப்பட்டு செல்கிறான். நம்முடைய விசுவாசம் அப்படி தான் இருக்க வேண்டும். எதையும் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது நம்ம பெற்றுக்கொள்வோம் என்று நிச்சயத்தை கேட்க வேண்டும். பாருங்கள், எபேசியர் 2:8 பார்க்கும்போது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதில்லை, இது தேவனுடைய ஈவி என்ற வசனம் அங்கே சொல்லப்படுகிறது. அது கூட ஒரு கிருபை தான். விசுவாசத்தோடு நம்ம செயல்படுவது கூட தேவ கிருபை. அந்த கிருபை எத்தனை பேருக்கு இருக்கிறது என்று நம்ம சோதித்து பார்ப்போம். இந்த மாதத்தில் ஒருவேளை நமக்கு இல்லைன்னாக்கா அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள வாஞ்சித்து நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, விசுவாசத்தை எனக்கு உண்டு பண்ணித்தாங்க, நான் பெரிய காரியங்களை சாதிக்க வேண்டும், உங்களுடைய தயவினால் இந்த மாதத்தில் நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் விசுவாசத்தை கொண்ட நம்பிக்கையோடு நான் பெற்றுக்கொள்வேன் என்று நான் ஜெபிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஜெபிப்போம். கட்டாயம் கர்த்தர் அதில் உங்களை கைவிடாத தேவன் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றிகளை குவிப்பார். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நம்ம ஜெபிக்கலாமா? அந்த வசனத்தை சொல்லி சொல்லி நீங்கள் ஜெபிங்க. அந்த 100க்கு அதிபதிக்கு சொன்ன வசனம் தான் இந்த மாதத்தில் நமக்கு ஒரு வாக்குத்தத்த வசனமாக செயல்பட போகிறது. நாம் என்ன செய்வோம்? அதை கடைபிடித்து வாழ்க்கையிலே வெற்றியை காண்போம். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல நேரத்துக்காக நன்றியோடு இடத்தில் வந்திருக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, அந்த 100க்கு அதிபதிக்கு நீ சொன்ன அந்த வார்த்தை எங்களுக்கும் கர்த்தாவே உரித்தாகிட்டார் ராஜா. அப்பா, நீ விசுவாசித்தபடி உனக்காக கடவுது. நாங்கள் எதை நம்புகிறோமோ உண்மை கொண்டு உங்களுடைய காரியத்தில் நாங்கள் ஜெபிக்கும் போது எந்தெந்த காரியத்தை பட்டியலிட்டு இந்த மாதத்தில் ஜெபிக்க போகிறோமோ அந்த காரியத்தை எல்லாம் கர்த்தாவே நீங்கள் வாய்க்க செய்யுங்க ராஜா. வல்லமை கர்த்தாவே புறப்பட்டு வரட்டு ராஜா. அப்பாவது வல்லமை நான் கர்த்தா நிரப்பப்பட்டவர்களாக கர்த்தாவே நாங்கள் அதை பெற்றுக்கொள்ள நீங்கள் கிருபைத்தாங்க. இந்த மாதம் முழுதும் ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து நடத்துங்க, எங்கள் தேவைகளை சந்திங்க அப்பா. விசுவாசத்தோடு கேட்குறோம்ப்பா. அப்பா, எல்லா காரியத்தையும் நீங்கள் வாய்க்க செய்யுங்க ஆண்டவரே. எல்லா விதமான துதி கன மகிமை யாவற்றையும் உங்களுக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபம் கேளுங்கள், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். நன்றி. வணக்கம்.